இதான் என்னுடைய பிரசன்டேஷன். தேங்க்ஸ். என்னது மாமா அது? டேய், மாத்திரை. மாத்திரையா? டெய்லி ராத்திரி உன்னுடைய மனைவிக்கு இந்த மாத்திரையில ஒன்னொன்னு வாயில போடு. சரி. அப்பதான் கர்ப்பம் தரிக்கும். அதுக்கப்புறம் நீ அப்பா ஆயிடுவே. அதுக்கப்புறமா நீ எம்டி ஆயிடுவே. ஓகே? ரொம்ப தேங்க்ஸ் மாமா, ரொம்ப தேங்க்ஸ். நான் வரட்டுமா? ஓய்கோ. ஏன் மாமா நீங்க கல்யாணத்துக்கு வரல? ஆமா, கல்யாணத்துக்கு வந்த உடனே பன்னீரை தெளிச்சு கையில சந்தனத்தை பூசி கையில ஒரு ரோஜா பூவை கொடுத்து உள்ள போய் உட்காருன்னு சொல்லுவேன். இதெல்லாம் தேவையா? உனக்கு ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. கர்ப்பம் உண்டாக்குறதுக்குள்ள மாத்திரை. மாத்திரையா? ஆமண்டா. நீ எப்பப்போ பொண்டாட்டிய தொடரையோ அப்பெல்லாம் ஒரு மாத்திரையாவ வாயில போட்டினா நீ தகப்பனாயிடுவே. அதுவும் எப்படி? முதல் தகப்பனாயிடுவே. And then you are the managing director. You are the managing director. எனக்கு வந்த பிரசன்டேஷன்ல this is the best. Go say go. ரூபா, நீ ரொம்ப கொடுத்து வச்சோடி. பெரிய இடம், வசதியான அழகான மாப்பிள்ளை, அடிச்சேடி பிரைஸ். என்னத்த பிரைஸ்? எனக்கு மட்டும் கிடைச்சிருந்தா பரவாயில்ல, அவளுக்குள்ள இதே இடம் கிடைச்சிருக்கு. அதானே, அவ எப்பவும் உன்னோட போட்டி போட்டுட்டே இருக்காளேடி. காலேஜ் படிப்புல போட்டி, ஸ்போர்ட்ஸ்ல போட்டி. இப்ப அந்த சண்டாளி புகுந்த வீட்லயும் போட்டிக்காரியா வந்துட்டாளே. இனிமே குடும்பம் நடத்துறதுலயும் போட்டி போட போறா. ஏண்டி ரூபா, ஃபர்ஸ்ட் நைட்லயும் உங்களுக்குள்ள போட்டி தானா? ஆமா, ஃபர்ஸ்ட் நைட்லயும் போட்டி, குழந்தை பெத்துக்கிறதுலயும் போட்டி. இந்த போட்டியில ஸ்ட்ராங்கா இருக்கிறது அவளா நானான்னு தெரிஞ்சிடும். எண்ணி 10வது மாசம் என் குழந்தைய நான் கொஞ்சறேனா இல்லையா பாருங்கடி. ஐயோ, என்னடி இது? குழந்தை பெத்துக்கிறதுல கூடவா போட்டி? இதெல்லாம் கடவுளா பார்த்து கொடுக்கிற பாக்கியம்னு சொல்லுவாங்க. நீ எங்க நிக்கிற? சின்ன பொண்ணுங்களா அதெல்லாம் பார்க்க கூடாது, மனசு கெட்டு போயிடும். போய் தூங்கு. போ போ போ. நான் சின்ன பொண்ணா? எனக்கு ஒண்ணு தெரியாத? உனக்கு தான் ஒண்ணு தெரியாது. ஒரு ரசனை, ஒரு வெட்டு, ஏதாவது ஒரு சில விஷயம் நல்லா சாப்பிட தெரியும். சரியான சாப்பாட்டுறாம கொரடியிலே அடிப்பேன். கொடி இது கொஞ்சம் குறைச்சல் இல்ல. எனக்குன்னு வச்சிருந்த கர்ப்பத்தோட மாத்திரைகளை அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க. இப்ப மாத்திரைங்க இல்லாம எனக்கு எப்படி? பைத்தியக்காரி, இதுக்குதான் கோவப்படுறியா? கர்ப்பத்தட மாத்திரைங்க அந்த பசங்க கிட்ட இருந்தாதான் அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. என்னங்க இவ்வளவு மாத்திரை? மாத்திரையா? சச்சா, என்ன கூடிய சீக்கிரமே மேனேஜிங் டைரக்டர் ஆக்க போற மந்திரம் இது. யார் கொடுத்தாங்க? மாத்திரை யார் தருவா? டாக்டர் தான். என்னுடைய ஃபேமிலி டாக்டர், வெல்விஷர், காட்ஃபாதர் எல்லாமே அவர் தான். ரூபா, தினம் இந்த மாத்திரையில ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமே நீ அம்மா, நான் அப்பா. அப்புறம் இந்த சொத்துக்கெல்லாம் நான் தான் அதிபதி. நிஜமாவா? சத்தியமா. நீ தினம் இந்த மாத்திரையில ஒண்ணு சாப்பிடு. 10வது மாசம் நீ மம்மி, நான் மேனேஜிங் டைரக்டர். நிச்சயமா? நான் மம்மி ஆயிட்டேன். அப்புறம் அவளை டம்மி ஆக்கி மூலையில உட்கார வச்சிருவேன். நீங்க எம்டி ஆகி ஆபீஸ்ல உட்காருவீங்க. அப்புறம் உங்க அண்ணன் ஒரு சிகரெட் கூட உங்ககிட்ட தான் கையெழுத்து. நீ வேணா பாரு. பார்க்கத்தான் போறேன் அவளை ஒரு கை. என்ன இந்த போட்டியில ஜெயிச்சிட முடியுமா என்ன? நான் இருக்கேன், மாத்திரை இருக்கு. உனக்கு வீண் சந்தேகம்? இந்த பார், டெஃபினட்டா நீ தான் முதல்ல மதர். டோன்ட் பாதர். ஏங்க என்ன? உங்களை ஒண்ணு கேட்கணும். லைட்டா பண்ணுமா? ஷூ அது இல்லைங்க. உங்க தம்பி பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனாமே, பலசாலியாவும் சாமர்த்தியசாலியாவும் இருப்பாரோ? நோ டவுட், நான் தான் சாமர்த்தியசாலி. இல்ல, உங்க அண்ணன் தான் பெரிய பாடி பில்டர், பலசாலின்னு அவ பெருமையா பேத்திக்கிட்டாளா? யார் சொன்னது? நான் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் தெரியுமா? உஷா,
ஆபீஸ் கீயே அப்பா அவங்கிட்ட இருந்து வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டாரு. சரி, நீ அவனை பத்தி கேக்குற? அதுக்கு இல்ல, முதல்ல எங்க அவ குழந்தைய பெத்துடுவாளோ போட்டியில ஜெயிச்சிடுவாளோன்னு தான் கேட்டேன். எத்தனை தடவை தான் கேட்பேன்? அவன் தான் ஸ்போர்ட்ஸ்மேன், நான் தான் பாடி பில்டர். ஃபர்ஸ்ட் நைட் நமக்கு தானே, அவனை பத்தியே நொய்யங்கிறிய. அதுக்கு இல்லைங்க, மூத்த மருமகனா எனக்கு முன்னால ஒருவேளை அவ குழந்தை பெத்துட்டா போட்டியில நான் தோத்து போயிடுவேன். அதுக்காகத்தான். நிச்சயமா நீ தான் ஜெயிக்கப்பார். ஏன்னா அவனை பத்தி எனக்கு தெரியும். முதல்ல உனக்கு தான் குழந்தை பிறக்கும். ஏன் சொல்லு? ஏன்னா அவங்கள விட ஒரு நிமிஷம் முன்னாடி நம்ம தான் ரூமுக்குள்ள வந்தோம். 2 செகண்ட் முன்னாடி லைட் ஆஃப் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் அவளை ஜெயிச்சாகணும். அவ்வளவுதானே? உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். முதல்ல லைட் ஆஃப் பண்ணு. நீ என்ன மீச வச்ச பொண்ணா, எங்கிட்ட வீரங்காட்ட வேணா. நீ என்ன மீச வச்ச பொண்ணா, எங்கிட்ட வீரங்காட்ட வேணா. என்ன பத்தி கேடு சூரக்கோட்டை ஆடு, என்ன பத்தி கேடு சூரக்கோட்டை ஆடு. செல்லாதடி இங்க போவாலே. நீ என்ன மீச வச்ச பொண்ணா, எங்கிட்ட வீரங்காட்ட வேணா. ஆவல் இருக்கம்மா, சேவல் போருக்குமா, முட்டை கவசரமா போறம்மா. வேப்பண்ண பூசி வச்சதோ குடுமி, தேனுன்ன பண்டு வருமோ விரும்பி. வெட்டி பேச்சு பேசாதடி, விட்டு கொஞ்சம் விலகு. நீ என்ன மீச வச்ச பொண்ணா, எங்கிட்ட வீரங்காட்ட வேணா. என்ன பத்தி கேடு சூரக்கோட்டை ஆடு, என்ன பத்தி கேடு சூரக்கோட்டை ஆடு. செல்லாதடி இங்க போவாலே. போது சவுக்கடி கொஞ்சம் மழக்குடி, என்ன அடிக்கிறியே சரியா? இந்த சவுக்கடி சின்ன கோசுக்கடி இன்னும் இருக்குதையா. சிங்கார காதல் கள்ளியே உனக்கு என்னோடு ஏதும் உள்ளதா வழக்கு?
கேட்டபடி கேக்குறண்டி என்ன செய்ய உனக்கு ராத்திரிக்கு பேசிக்கலாம் அப்படி வழிக்கு நீ என்ன மீச வச்ச பொண்ண ஏய் நான் கொஞ்சம் சொல்லித்தாரே கண்ண சக்தியுள்ள பிள்ளை புத்தி மட்டும் இல்ல சக்தியுள்ள பிள்ளை புத்தி மட்டும் இல்ல செலவுடுத்திக்கோமா பிள்ளை நீ என்ன மீச வச்ச பொண்ணா எங்கிட்ட வீரங்காட்ட வேணா இந்தாடி லட்சுமி, இந்த வீட்டு மருமக வந்திருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு கவனி. என்ன ஏது என்னடி கிண்டல் பண்றியா? என்ன வேணும்னு கேட்டேன். என்ன வேணுமா? என்னமோ உடுப்பி ரோட்ல சர்வர் கேக்குற மாதிரி கேக்குறியே. அதானே ஒரு எஜமானி அம்மா கிட்ட வேலைக்காரி எப்படி கேட்கணுமோ அப்படி கேளு. என்ன வேணுமா உங்களுக்கு? கொழுப்படி உனக்கு. அம்புஜம் கண்ணு, எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஸ்பெஷலா நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட விடு. அடியே லட்சுமி, எங்க உஷா கண்ணு ரூமுக்கு தினம் 3 வேளைக்கும் 6 கோழி வேணும். 6 கோழியா? என்னடி உங்க அப்பாவோட சொத்து மாதிரி ஆண் வாய் பழக்கிற? 6 கோழி தான். எனக்கு 2, என் வீட்டுக்காருக்கு 2. மொத்தம் 4 தானே ஆச்சு, மிச்சம் 2. நான் எதுக்கு இருக்கிறேன்? இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? சொன்னதை செய். அப்புறம் ஏ லட்சுமி, நான் சொல்றதெல்லாம் உடனே ரூம் அனுப்பி வை. சமைச்சா இல்ல பச்சையாவே வா? என்னடி ரொம்ப திமிரா பேசுற? நாங்களா என்ன பச்சையா சாப்பிடுற ஜென்மங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கியா உன் மனசுல? சரி 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 சரி, உங்க லிஸ்ட் சொல்லுங்க. எங்க லிஸ்ட் என்ன முடியல. மூத்த மருமகன் நான், முதல் மரியாதை எனக்கு தான் கொடுக்கணும். எளியவனா எலிச்சவன் நினைப்பா? ஏன் இழைக்கணும், எதுக்காக இழைக்கணும், யாருக்காக இழைக்கணும்? சும்மா இருங்கம்மா, இவங்க லிஸ்ட் என்ன கேட்டு பாப்போமே. நீங்க சொல்லுங்கம்மா. சொல்லுமா. அத்தை, அவரு பாடி பில்டர் தான் பேரு. நேத்து ராத்திரி. சரி சரி, நான் சொல்றேன். ஏண்டி லட்சுமி, அவங்க என்ன வேணும்னு கேட்டாங்க? 6 கோழி. 6 கோழி. எங்களுக்கு 6 கோழி. அடி அடி சைக்கெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம், பூனு துப்பிடுவோம். அப்புறம் என்ன வேணும்னு கேட்டாங்க? வஞ்சர மீன் 8. எங்களுக்கு வவ்வா மீன் 8. நல்லா சாப்பிட்டு வவ்வா மாதிரி தலைகீழ தொங்க சொல்லு. எங்களுக்கு என்ன பேச்சு? அதானே லட்சுமி, எங்களுக்கு தேவையானதெல்லாம் உடனே செஞ்சு அனுப்பு. முதல்ல எங்களுக்கு தான் செஞ்சு அனுப்பணும். முதல்ல எங்களுக்கு தான் அனுப்பணும். முதல்ல எங்களுக்கு தான், முதல்ல எங்களுக்கு தான், முதல்ல எங்களுக்கு தான், எங்களுக்கு தான். இது சமய கட்டு. இங்க நான் வச்சேதான் சட்டம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா வேணும்னா முத்துக்கிட்ட லிஸ்ட் கொடுங்க. இப்ப முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. போறோம் போறோம், அப்புறமா உன்னை கவனிச்சுக்கிறோம். நீ வாமா. என்னடி நீ அவங்களோட சேர்ந்து எங்களையும் வெளியில போன்னு சொல்லிட்டேன். இரு இரு, ஒரு ரெக்கை ஓடிக்கிறேன். வா உஷா கண்ணு. ஓ என்ன குப்புசாமி, வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க மருமகளுக்கு வந்தா வீடே மாறி போயிடும் சொன்னீங்க. வந்த மருமகளுக்கு தீப்பந்தத்தோட வந்திருக்காளுங்க. தீப்பந்தத்தோட மட்டுமா வந்திருக்கிறாங்க? ஆளுக்கு ஒரு பெட்ரோல் பீப்பாயும் இல்ல பூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. கல்யாணமாய் 4 மாசம் ஆகுது, ஒன்னையும் காணும். என்னது நீ காணோங்கிற? ஏன்னா அப்படி பெருமிச்சு விடுறியோ? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லு. நீ குழந்தைய பெத்துக்க போறது இல்ல, நான் எப்படி ஆக போறது இல்ல. என்ன சொல்றீங்களா? நீங்க பெக்க போறது இல்ல, நான் போட்டியில ஜெயிக்க போறதே இல்ல. ஏய், நீ தாண்டி குழந்தைய பெத்துக்கணும், நானா பெத்துப்பேன். ஆமா, நான் தான் பெத்துக்கணும். நீங்க இப்படி வாயாலே பேசிட்டு இருங்க, எல்லாம் நடந்துரும். என்ன என்னடி பண்ண சொல்றேன்? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? ரூபா, நகை நட்டெல்லாம் கிட்ட வாங்கி கொடுத்தேன். குழந்தை எந்த கடலடியும் நான் போய் வாங்குவேன். சும்மா இருங்க, என் வயிற்றுல கொட்டாதீங்க. வேற எதை கொட்ட சொல்ற? பண்ண வேண்டியதை பண்ணாதீங்க. எப்ப பார் சண்டையே போட்டுக்கிட்டு இருங்க. அதுக்குள்ளேயே உஷா குழந்தைய பெத்து இந்த வீட்டுக்கு எஜமானி ஆயிடுவா. அவனும் எம்டி ஆயிடுவான், நீ எம்டி ஆயிடுவ. ஐயோ, இப்ப என்ன பண்றது அத்தை? நான் என்ன பண்றது? என்ன கேட்டா கடவுளதான் கேட்கணும். குழந்தை பிறக்கிறது நம்ம கையிலயா இருக்கு? அந்த காலத்துல நாங்கெல்லாம் குழந்தை வரம் வேணும்னு குளம் குளமா முழுகுவோம், அரச மரமா சுத்துவோம். இப்பெல்லாம் இதெல்லாம் யார் செய்யறா? அரச மரம் சுத்துறதா? ஆமாமா, புது புடவைய கட்டிக்கிட்டு குளத்துல முழுவிட்டு 48 நாள் அரச மரத்தை சுத்திட்டு 49வது நாள் அடி வயித்துல கைய வச்சு பாரு. குழந்தை இருக்குமா? இருக்கு மாவா. குழந்தை வயித்துல துள்ளி 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 விளையாடும். ரூபா குட்டி, நீ அதே கண்டினியூ பண்ணு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அப்பா,
இளமை குறைவா? டாக்டர் கஜேந்திரனை தும்பிக்கையுடன் வந்து பாருங்கள். தும்பிக்கையோடையா? சீச்சி, நம்பிக்கையுடன் வந்து பாருங்கள். இளமையில் இன்பம் வேண்டுமா? சம்சார சாகரத்தில் சலிப்பா? நாடி ஒடிந்து நரம்பு தளர்ந்து நிமிர முடியாமல் தலை குனிந்து நடக்கிறீர்களா? குழந்தை இல்லாத குறையா? உங்களுக்கு வற்றாத ஆண்மையும் குழந்தை பேரும் கிடைக்க இன்றே வாருங்கள், இப்பொழுதே வாருங்கள். உங்கள் வியாதி விலாசம் ரகசியமாக வைத்துக் கொள்ளப்படும். டாக்டர் கஜேந்திரன். குப்பை தொட்டியில் குழந்தை. கள்ள தொடர்பு காரணமாக பிறந்த குழந்தை என போலீசார் சந்தேகப்பட்டு அனாதை விடுதியில் சேர்த்தார்கள். அரச மரம் சுத்துறவங்களுக்கு எல்லாம் குழந்தைய காணும். அயோக்கியத்தனம் பண்ணி சாக்கடையிலையும் குப்பை தொட்டிலையும் போடுறவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறகுது. பெரிய மச்சமா இருக்கணும். ரூபா, எனக்கு ஒரு ஐடியா. என்ன? உனக்கு குழந்தை பிறந்தாச்சு. என்னது? நான் உனக்கு குழந்தை பிறக்க வைக்கிறேன். ஆமா, என்னாலே முடியல. மந்திரத்துல மாங்காய் வர வைக்க போறீங்களா? இல்ல, தந்திரத்துல தேங்காய் வர வைக்க போறேன். இந்த பாரு ரூபா, உனக்கு குழந்தை பிறக்கும் போது பிறக்கட்டும். இப்ப நீ கர்ப்பவதியா நடி. உன் புருஷனை நான் எம்டி ஆக்கி காட்டுறேன். எம்டியாவா? எப்படி சொல்றேன். இந்த பாரு ரூபா, நீ ஹால்ல போய் வாந்தி எடு. நான் இங்க இருக்கவங்களை எல்லாம் கூட்டி நீ தான் கர்ப்பவதி நம்ப வைக்கிறேன். என்னத்தா இதெல்லாம் நடக்கிற காரியமா? குறுக்க குறுக்க பேசாத, நான் சொன்னதை செய்யி. கர்ப்பவதியா நடிச்சா போருமா? மாசம் மாசம் வயிறு பெருசாகணும். 10ஆவது மாசம் குழந்தை குவான்னு கத்தவனா? குவான் குவான் கத்தணும், அவ்வளவுதானே. கத்த வைக்கிறேன். எங்க ஊர் பிரசவ ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவங்க பாதி பேரும் எனக்கு சொந்தக்காரங்க. நான் ஒரு குரல் கொடுத்தா போதும், உடனே குழந்தை கிடைக்கும். வாமா ரூபா, வாந்தி எடுமா. வாமா, வந்து வாந்தி எடுவா. இங்க இல்ல, அங்க வாமா, சீக்கிரமா வா. போ. மெதுவா நடமா. என்ன சாப்பிட்டாங்களோ? என்ன சமையல் பண்ண? நான் என்ன சமைச்சேன்? எனக்கு என்ன தெரியும்? மழையா மழையா? இது அந்த வாந்தி இல்ல. அந்த வாந்தி இல்லன்னா உடனே டாக்டர் போன் பண்ண வேண்டியதுதான். டாக்டர் இருக்குங்க, நான் இருக்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும். இது வேற. வேறயா? மசக்க. ஏய், அப்படின்னா அப்படின்னா தெரியுமா அம்மா போறாங்க. அடி சக்கண்ணா, பெரிய தம்பி அப்பா. நான் அப்பாக போறேன். இனிமே நான் வச்சுதான் சட்டம். நான் தான் மேனேஜிங் டைரக்டர். என்ன யாரும் அசைக்க முடியாது. லட்சுமி, முத்து, நீங்க 2 பேரும் போய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வடை பாயசத்தோட. இதோ 10 நிமிஷத்துல. பாத்து பாத்து மெதுவா. என்னம்மா நீ இவ்வளவு வேகமா நடக்கிற? பூமி அதெல்லாம் நடக்கவே கூடாதுமா. வயித்த நல்லா மூடிக்கமா. அப்படித்தான்.
புள்ள படாதவ கண்ணு கொல்லாத கண்ணு திஷ்டி பட்டுரும். நீ ரூமுக்கு வாமா, நான் உனக்கு திஷ்டி சுத்தி போடுறேன். ஐயோ 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 ஐயோ, அவ வாந்தி எடுத்துட்டா, அவ உண்டாயிட்டா, அவ ஜெயிச்சிட்டாளே. நான் அப்பவே சொன்னேன், உங்க அண்ணன் வயசுல மட்டும் இல்ல எல்லாத்துலயும் மன்னரா இருப்பாரு. அது சரியா போச்சு. அவ வயிறு பெருத்துக்கிட்டே இருக்க போது நான் அடி வைத்து தடவிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐயோ, எனக்கு வாந்தி வரலையே, எனக்கு குழந்தை இல்லையே. குழந்தை குழந்தை குழந்தை, இப்ப இவளுக்கு குழந்தை இல்லைன்னு யார் அழுதா? அம்புஜா, என்ன சொல்ற நீ? அந்த வயிற்றுல ஏன் கேக்குற? எங்க அக்கா சாந்தா ஒவ்வொரு தரமும் புள்ள வேண்டாம் புள்ள வேண்டாம்னு கருவை கலைக்கிறதுக்கு என்கிட்ட காசை வாங்க வேண்டியது, அப்புறம் முழுசு முழுசா பெத்துக்க வேண்டியது. இதே வேலையா போச்சு இவளுக்கு. உண்டா இருக்காளா உண்டா இருக்காம? ஆமா, உன் கவலை உனக்கு, என் கவலை எனக்கு. உஷா கண்ணு, அப்போ உன் கவலை எனக்கு இல்லங்கிறியா? அப்படி என்ன கவலை எனக்கு தெரியாம உனக்கு? அந்த போட்டிக்காரி ஜெயிச்சுட்டா. எதுல ஜெயிச்சா? அவ வாந்தி எடுத்துட்டா. அடச்சை, வாந்தி எடுத்தாளாம். அவதான் கண்ட நேரத்துல கண்டதை முழுங்குறாளே, வாந்தி எடுக்காம என்ன செய்வா? ஐயோ அம்புஜா, புரியாம பேசாத. அவ முழுகாம இருக்கா. என்னது, முழுகாம இருக்காளா? ஆமா, இனிமே அவளுக்கு தான் இந்த வீட்டுல மதிப்பு. ஐயோ, இனிமே அவ புருஷ அதிகாரத்துலதான் நாம எல்லாம் இருக்கணுமா? உஷா கண்ணு, அவ முந்திக்கிட்டாளே, நீ இப்படி ஏமாந்துட்டியே. ஐயோ, உன் நிலைமை இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லையே. அம்புஜா, இனிமே நான் அந்த வீட்டுல எப்படி இருக்க போறேன்? உஷா கண்ணு, அவ முழுகாம இருக்காளா? நீ அழுகாம இரு. நான் இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு இங்க குழந்தை வேணும், எங்க அக்காவுக்கு அங்க குழந்தை வேண்டாம். ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டுல போட்டுட வேண்டியதுதான். அம்புஜா, நீ என்ன சொல்ற? இப்ப போய் நடு ஹால்ல நின்னுக்கிட்டு சத்தம் போட்டு வாந்தி எடு, நீயும் முழுகாம இருக்குன்னு சொல்லி நான் எல்லாரையும் நம்ப வச்சிடுறேன். அவ ஒரு நாளை பத்தா பத்துக்கிட்டு போகட்டும். எங்க அக்காவுக்கு பிறக்கிற குழந்தைய உன் குழந்தைதான் சொல்லி நான் செட்டப் பண்ணிடுறேன். எப்படி? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் ஏதாவது ஆபத்து வந்துரும். அடச்சை, ஆமா, மனசுலயும் தைரியம் இல்ல, உடம்புலயும் வீரியம் இல்ல. நல்லா சொல்லு தம்பி. இந்த வீட்டுல உஷா கண்ணுக்கு முதல்ல குழந்தை பிறந்தாதான் நீங்க முதலாளி ஆக முடியும். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். நீங்களே பயந்தா எப்படி தம்பி? அப்ப நான் எப்படி ஆயிடுவேனா? ஆயிடுவீங்க தம்பி. உஷா டார்லிங், எனக்காக ஒரு வாட்டி வாந்திடுமா ப்ளீஸ்? வாந்தி எப்படி எடுக்கிறது அம்புஜா? வாயாலதான் எடுக்கணும். அது இல்ல அம்புஜா, நினைச்ச உடனே எப்படி வரும்? வராதா? நான் வரவழைக்கிறேன். ஒரு பித்தாள சட்டியில கொஞ்சம் புளியும் உப்பையும் போட்டு கரைச்சு ஒரு டம்ளர் குடிச்சீங்கன்னா ஒரிஜினல் வாந்தியை விட டபுள் மடங்கா வாந்தி எடுக்கலாம். கண்ணே, ஒடியா ஒடியா ஒடியா, வாங்க வாங்க வாங்க. இங்க வா இங்க வா இங்க வா. அப்பனே விக்னேஸ்வர, விக்னம் இல்லாம நடக்கணுப்பா. இந்தா குடி 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 குடி. அப்படி போய் நில்லு போ. நீங்க அப்படி நில்லுங்க, அப்படி போங்க. என்ன வருதா? வரலையே. உனக்கு வராதே. இன்னும் கொஞ்சம் குடி, இன்னும் கொஞ்சம் குடி. என்ன பண்ணுதே? வயித்த கொமட்டுற மாதிரி இருக்கு. கொமட்டுதா? கொமட்டுதா? கண்டிப்பா வாந்தி வரும். தம்பி, வாந்தி எடுத்த உடனே ஒவ்வொன்னு கண்ணா பின்னாடி கத்துங்க. என்ன எடுத்துரு எடுத்துரு எடு எடுத்துறேன் அம்புஜா. ஐயோ, எல்லாத்தையும் கொடுக்குறியே. இந்த பாரு, இப்பவே எல்லாத்தையும் எடுத்துறாதே, வாய்க்குள்ளே வச்சுக்க. தம்பி கத்துங்க கத்துங்க, அவங்க எல்லாம் வர வரைக்கும் கத்துக்க. ஐயோ, உஷா வாந்தி எடுக்கிறா, யாராவது வாங்க. ஐயோ, உஷா உஷா வாந்தி எடுக்கிறா. என்னாச்சு என்னாச்சு? தள்ளுங்க தள்ளுங்க. என்னம்மா வாந்தி எடுக்காங்க? வாந்தி எடுக்கிறியா? ஆமா, வாந்தி தான் எடுக்கிறேன். ஐயோ, உஷா கண்ணே, வாந்தி எடுக்கிறியா? என்னாச்சு என்னாச்சுமா உடம்புக்கு? அதான் நாங்களும் கேட்டுட்டு இருக்கோமே. நான் நாளை பார்த்து சொல்லிடுறேன். உடம்பு சரியில்லாத வாந்தியா? உடம்பு சரியில்லாத வாந்தி இல்ல, இது வேற வாந்தி. வேற வாந்தினா மசக்கையா? ஐயா ஐயா, முத்து, நான் உன்னை என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குதே. ஐயோ, நீ எங்கேயோ போயிட்டேப்பா. நீ சொன்னதுதான் சரி. மசக்கதா மசக்கதா மசக்கையேதா. லட்சுமி, இன்னைக்கு என்ன சமையல் செய்ய சொன்னாங்க அவங்க? வடை பாயாசம். வடை பாயாசம், இவ்வளவுதானா? எங்களுக்கு இன்னைக்கு பிரியாணி வேணும். சாதாரண பிரியாணி இல்ல, கோழி பிரியாணி, வான்கோழி பிரியாணி. நீ வாடி கொண்டு, இனிமே நீ காலாலேயே நடக்க கூடாதுப்பா. அவன் நிஜமாவே கர்ப்பமாயிட்டா. உங்க தம்பி கெட்டி கார்த்தா, நீங்களே இருக்கீங்களே.
முடத்தனமா கத்தி பேசி காரியத்தை கட்டுறாத. நான் மேனேஜிங் டைரக்டர் ஆகணும். நம்ம பிளான் ஸ்பாயில் ஆச்சு. கடைசியில் அவங்க கிட்ட கையேந்திரமா இருக்கும். வைத்த பிடிச்சி லட்சுமி, நீ ஏண்டி வாந்தி எடுக்கிற? என்னடி இது அதிசயமா இருக்கு? நீ ஏண்டி வாந்தி எடுக்கிற? நான் அப்பவே நினைச்சேன். என்னத்த நினைச்ச புழிஞ்ச? என்னத்த புளிகிறது? கன்னி பொண்ணு கல்யாணம் ஆகல, குவ்வா குவ்வான்னு வாந்தி எடுக்கிற. பையன் ஊமா மாதிரி இருந்துகிட்டு வேட்டு வச்சுட்டான். இதுக்கு மேல பேசுனீங்க குடல ஒரு நீ வீடு. குடலை உருவி கிழிச்ச. இங்கதான் குடலை கொம்பிட்டு வாந்தி எடுத்துட்டாளே. வாய மூடு. என்னம்மா நீ மத்தவங்க பார்த்து சொல்ற மாதிரி பண்ணிட்டியம்மா. சொல்றேன் கை கொட்டி சிரிக்க போறாங்க. அடச்சே, சும்மா இருங்கம்மா. இந்த வீட்ல வாந்தி எடுத்தா அதானே? இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி வாந்தி எடுக்கிறத பார்த்து அந்த அரவருப்புல எனக்கு கொமட்டிட்டு வந்துருச்சு. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? என்ன இவ்வளவு பாத்தியா? சரி. ஒரு வீட்டுல ஒரு பேய் இருந்தாலே உருப்படாது. இது ரெட்டை பேய். அதுவும் பொட்ட பேய்ங்க. அதிர்ஷ்டக்கார அக்காவுக்கு அம்பூஜம் எழுதுவது இப்பவும். என்னடி அது மூட்டை? என்ன என்னவா? மாங்காமா? மாங்காயா? எதுக்கு? ஊறுகாய் போடவா? அதையே இங்க எடுத்துட்டு வந்த. சமையல் கட்டுக்கு எடுத்துட்டு போ. அதான் விளையாடுறீங்களா? பொம்பளைங்க மசக்கியா இருந்தா ஆசையா மாங்காய் திம்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ, அதுவா? ஆமா, பொம்பளைங்க மசக்கியா இருந்தா மாங்காய் திங்கன்னு. தின்னுரு தின்னுரு. மாங்காய் நல்லா இனிக்கும்ல? இனிக்குமா? என்னம்மா நீங்க? மசக்கியா இருக்கிற பொம்பளைங்களுக்கு புளிப்பு மாங்காய் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் 4 இடத்துல சொல்லி நல்ல புளிப்பு மாங்காய வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, அம்புஜம் புளிக்குமாமே. ஆமா, புளிக்கும் தான். உனக்கு இந்த வாந்தி மயக்கம் இதெல்லாம் போயிடும். என் கண்ணுல சாப்பிடுமா? லட்சுமி, கொடு 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 கொடு. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுங்கம்மா. இன்னைக்கு இந்த மூட்டையை காலி பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு மூட்டை கொண்டு வரேன். அம்புஜா, நீ கவலையே படாத. எல்லாத்தையும் கொல்ல பக்கமா கொண்டு போய் வித்துட்டு வந்துடுற. என்னது? சாம்பல்மா. சாம்பல் எதுக்கு? பல்லு தேய்க்கவா இல்ல பாத்திரம் தேய்க்கவா? இத கொண்டு போய் லட்சுமிட்ட கொடு. அடி என்னம்மா நீ? முழுகாம இருக்கவங்க சாம்பல் சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியுமே. எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுமா. ஓஹோ, அதுவா? சரி சரி, இது இங்கே இருக்கட்டும். நான் அவளை அப்புறமா சாப்பிட சொல்றேன். இன்னும் அவ பல்லு தேய்க்கல. நீ போ. அதனால என்ன? இதுல கொஞ்சம் எடுத்து பல்ல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதானே? ஐயோ அத்தை, அது வந்து ரூபா, நீ கர்ப்பமா இருக்க இல்லையா? இருக்க. அப்போ சாம்பல் சாப்பிடணும். இல்லப்பா, சாப்பிடணும். சாப்பிட்டுடுமா? இதை எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நான் தூக்கிட்டு வந்த சும குறையும்ல. எனக்காக கொஞ்சோண்டு சாப்பிடுமா. சாப்பிடுமா. சாப்பிட்டுடுமா. நீ சாப்பிடல, அவன் உன்னை விட மாட்டான். நான் அப்புறம் சாப்பிடுறேன். இப்பவே சாப்பிடுமா. எவ்வளவு கஷ்டப்பட்டு பொறுக்கிட்டு வந்திருக்கேன். அதுக்காக வேண்டாம், நீயே சாப்பிடு. அதுக்காக சொல்லலம்மா. இத புடிய. இந்த டின்ன காலி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு டின் சாம்பல் எடுத்து வரும்ல. இன்னொரு டீ. ஏண்டாப்பா முத்து, அவன் என்ன 9 பிள்ளைக்கு புள்ள தச்சா இருக்கா? ஒரு பிள்ளைக்கு தாண்டா. சாப்பிட்டுடுமா. அப்படிதான். என்ன லட்சுமி இந்த பக்கம்? உன்னை பாக்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. ஏன் பார்க்கணும்? என்னடா அது? மாமன் தான் மருமகன்னு பார்க்காம அந்த வேலைக்கார பையில விட்டு அடிச்சு நொறுக்கி கடையை காலி பண்ணி வச்சிட்டாரு. நீ ஒழுங்கா வியாபாரம் பண்ணிருந்தா உடுத்திருப்ப. இந்த மாதிரி புத்தி சொல்ல எனக்கு ஒரு ஆள் இல்லையே லட்சுமி. அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில உருப்படியா இருக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நீ என்ன சொல்ற? யோ, ஒழுங்கா வீட்டுக்கு போயா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உரிமை இருக்குங்கிறதுனால நீ கேக்குறேன். வாடினா பாக்குறேன். Ha!
மூஞ்சிய பாரு வா முத்தே முத்தே ஆ? உன் தாயாருக்கு உடம்பு சரியில்லையாப்பா தந்தி வந்திருக்கேன் தண்டியா ஆமா இந்த பாரு நான் முதலாளிகிட்ட சொல்லிட்டு போறேன் முதலாளி படிச்சு பார்த்துட்டு தான் சொன்னார் உனக்கு பஸ் கூட காசு கொடுத்திருக்காரு உடனே புறப்படு வரேன்